ரொட்டேரியன் பிடிஜி முருகானந்தம் அவர்களே, பள்ளியின் முதல்வர் சுமதி குகன் அவர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே மற்றும் பள்ளியின் நண்பர்களே, முதற்கண் 50வது ஃபவுண்டர்ஸ் டே மற்றும் ஆனுவல் டேக்கு வந்திருக்கும் அனைவரையும் நான் வருக வருக என்ற மீண்டும் வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். நேற்று இந்த நேரம் என்னுடைய ஆசிரியர்களோடு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்திருந்த போது இன்றைக்கு எதை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு சிறிய விவாதம் நடந்தது. அப்போது நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். அப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் பேசியே ஆக வேண்டும் என்று ஆசிரியர் சொன்னார். அது என்னவென்று கேட்டால் த ஃபவுண்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். எதற்காக எனது தந்தை திரு விஜயராஜன் அவர்கள் 50 வருடங்களுக்கு முன்னால் இந்த பள்ளியை ஆரம்பித்தார் என்கின்ற கதையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஏன், எதற்காக, what kind of desire he had in his mind and what is the mission and the purpose in his mind and what is the நோக்கம், எதற்காக இந்த நோக்கம், இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது என்கின்ற நோக்கத்தை பற்றி சிறிது நேரம் பேச வேண்டும் என்று சொன்னார். என்னை மன்னிக்க வேண்டும், இதுதான் 50 வருடங்களாக நான் தமிழிலே பேசுவது முதல் முறையாக. உலகத்தின் பல மேடைகளிலே பேசியிருக்கிறேன், ஆனால் முதல் முறையாக நான் தமிழில் பேசக்கூடிய முதல் மேடை இதுதான். இதை எளிதாக விளக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஒரு எம்பளம் இருக்கிறது, நம்முடைய பள்ளியினுடைய எம்பளம். அதிலே 2 மாணவர்கள், ஒரு ஆண் ஒரு பெண், இருவரும் உலகத்தை தூக்கி பிடித்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது. இது எதை பேஸ் பண்ணி, இதை எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது என்று சொன்னால், வள்ளுவர் சொன்னார், கற்றோர் கண்ணே உலகம் என்று சொன்னார். அப்படி என்றால் கற்றவர்களுடைய கையில் தான் இந்த உலகம் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக இந்த எம்பளத்தை எனது தந்தையார் அவர்கள் டிசைட் பண்ணுறார். அவர் அடிப்படையிலே ஒரு கல்வியாளர் கிடையாது, அவருக்கு அந்த விதமான பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஹி வாஸ் அன் யூரோப்பியன் லெவல் ஆஃபீஸர் அட் அன் இன்டர்நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஹி வாஸ் அ காமர்ஸ் கிராஜுவேட் அண்ட் ஹி வாஸ் printer, basically a printer for 20-25 years. But I was had a question, why he has started this school in the first thing when he was very successful in his career for a very long period of time. அப்போது இதற்கான விடை எனக்கு 16வது வயதிலே எனக்கு கிடைத்தது. 16வது வயதிலே நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியிலே நான் சேரும்போது என்னை முதலாக காலேஜுக்கு அழைச்சிட்டு போய் அவர் அங்கு 50களிலே அங்கு படிக்கும்போது என்ன மாதிரியான காலேஜ் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியும் காட்டினார். அந்த லைப்ரரியில் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டும்போது, மதியானம் 1:30 மணிக்கு 1 மணிக்கு பெல் அடிச்சோன்னே நான் இங்கே உட்காந்துருவேன், 2 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். எதற்காக என்று சொன்னால், அவரிடம் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது அந்த சமயத்தில். மித்தவர்களெல்லாம் சாப்பிடும்போது அவர் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தபோதும் அவர் ஒருபோதும் கல்வியை கைவிட்டதே இல்லை. பசியின் கொடுமை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், இரவு சாயந்தரம் காலேஜ் முடிச்சிட்டோன்னே வெளியே போய் வீட்டில் செய்யப்பட்டிருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் தலையில் வச்சு வியாபாரம் செய்திருக்க வேண்டும். அது சில சமயம் பசியின் கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அவர் ஒரு முறை சொன்னார், நான் வேறு ஒரு ஊரில் படித்திருக்கும் போது நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிளாட்ஃபாரத்திலே பசியினாலே மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொன்னார். அப்பொழுதும் கூட அவர் படிப்பை நிறுத்தவில்லை. அப்போது எனது கிராண்ட் மதர் என்ன செஞ்சாங்கன்னா, she took off her மங்கள் சூத்ரா and give it to him. தாலியை எடுத்து அவருக்கு கொடுத்து படிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அடிக்கடி சொல்வார், என் தாய் தாலியை விற்று படித்த படிப்பு என்று சொல்வார். பின்னால் வாழ்க்கையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 50-60 பேரை வச்சு வேலை பார்க்கும்போது he didn't forget all these things and he said education should be made affordable. And that is why he produced hundreds and hundreds of students. இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். உலகத்தின் 5 கண்டங்களிலே நம்ம மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப வருகிறார்கள். எனக்கே யாருன்னு தெரியாது, நான் சார் படிக்க வச்சனால தான் இன்றைக்கி நான் இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் பல ஆயிரங்களை எங்களிடம் கொடுத்து விட்டு போவார்கள். ஒரு முறை நான் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறார், அங்கே வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொன்னார், நான் உங்கள் அப்பா நடத்திய பள்ளியில் நான் இலவசமாக பயின்றவன், இதே போல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ he has envisioned, படிக்காமல் இருந்தால் கூட he envisioned that at one point of time உலகம் கற்றவர்கள் கையில் தான் இருக்கும் என்பதை என்விஷன் பண்ணி தான் அதை வச்சிருந்தார். பிகாஸ் that was a different era altogether of scarcity and poverty and all these things. We cannot just compare it with anything. அப்போ
that was a time in 1972 when we started the school. Moon landing இருந்தது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலவிலே இறங்கி இருந்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார், that is a one small step of man but one giant leap of the mankind. ஒரு சின்ன செயல் எவ்வாறு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை மனதில் வைத்து முதல் ஸ்கூலோட எம்பளமாக ஒரு சின்ன குழந்தை அடி எடுத்து வைப்பது போல் இருக்கும். அதுதான் முதல் ஸ்கூல் எம்பளம். Small but sure steps towards educational excellence. And after that, in 2002, my mother took over after my father's demise, and she thought of modernizing the schools, and she took it to a different level. So in 2018, she passed away, and I am in the process of repositioning the entire school and take it to another level. And we have a very long way to go. We have a lot of dream regarding that. And I must say that we are standing in a threshold, we are standing in a crossroad, and there is a compelling momentum behind us for the 50 years. The history of the burden is too long. I have envisioned a handful of Nobel laureates when this school celebrates its 100th year. At the end of, I promise you, at the end of the 100th year, our school will have a cupboard full of Nobel Prize by sending our students to top research facilities in the world, thereby change the destiny of the world. Before I wind up, I just want to directly talk to Mr. Trippulam. There was a call from Trippulam asking about the unique qualities, the unique selling propositions of the school. And I will tell you now, the honorable chief guest of today's function. You can see a lot of qualities in different educational institutions. You have traveled far and wide in the world. But I'm sure, I promise you, that you will never see in a school like this, and never again, with a kind of an exceptional autonomy for the staff members. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாநிலத்திலே அதிகமாக ஸ்டாஃப் மெம்பருக்கு அட்டானமி கொடுக்கிற ஒரே இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த எங்கள் பள்ளி தான் என்பதை சொல்ல முடியும். And we have a deadly combo again, and we are hell bent on adopting new technologies into modern teaching. And the third one is the free and liberal atmosphere our students enjoy. We will envy any international student with envy. So this is a kind of a three combination, a deadly combo we have, and with this we try to achieve at the greater heights. And I welcome all the parents as well as the chief guests to witness our school, to come to our school, and what the happening place it is. And thank you, the chief guest of today's function, Rotarian PDG Muruganandam. This is a matter of great honor to have you today for this 50th year function. I admire you as a tall leader. I have no great opportunity to work with you very closely, but Sumati and I are greatly indebted for having you today, for your gracious presence. At the personal level, I am sure that you will remain a great source of inspirations in the years to come. Thank you so much. Thank you. Thank you, sir.